வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம் லைஃப் மிராக்கிள் ரியாலிட்டி லிமிடெடில் ரியல்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுக்கு முதல் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவியை விலகின தொடர்ந்து லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க் கார்னி இன்றைக்கு உத்தியோகமாக கனடாவின் பிரதமராக பதவியேற்றார். அந்த பதவியேற்பின் பொழுது அவர் உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் அவர் தெரிவித்திருந்தார், அமெரிக்கா கனடாவை அவங்க 51வது ஸ்டேட்டாக இணையும்படியும், அப்படி இணைஞ்சால் தாங்கள் டெரஃப் ஒன்றும் அடிக்க மாட்டோம்னு சொல்லி கொண்டிருந்த நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார், கனடா எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவோடு இணைய மாட்டதுன்னு சொல்லியும், எந்த ஒரு வடிவத்திலையும் எந்த ஒரு பாகத்திலையும் கனடா தன்னிச்சையாகவே ஆமையோடான் இருப்போம் என்று சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்ற பிறகு 2019ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட கார்பன் டேக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறார். கன்சியூமர்களுக்கு இனி கார்பன் டேக்ஸ் இல்லை. இதன் மூலமாக நாங்கள் கேஸ் உண்டு, அதாவது பெட்ரோலின் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 17% நாங்கள் சேமிக்கக்கூடிய இருக்கும். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமானது கார்பன் டேக்ஸ் ரிபேட்டை ஆக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கால் கார்பன் டேக்ஸ் ரிபேட் இண்டிவிஜுவலுக்கு $240, ஃபேமிலிக்கு ஒரு $300 பண்ணியும் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை இந்த ஏப்ரல் மாத எண்டோட நிப்பாட்டப்பேன். அப்போ உங்களுக்கு வரப்போகிற குவார்ட்டருக்கு வரப்போகிற பேமெண்ட் எல்லாருக்கும் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரப்போகிறதில்லை. அதே மாதிரி கனடாவுக்கு புதிய பிரதமராக தெரிவு செய்கிற வளமையாக அமெரிக்காவுக்கு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறவ. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு நல்ல ஸ்மூத்தான உறவு இல்லை என்று சொல்லியும், இந்த டெரஃப் பிரச்சனை அளவில் 2 நாடும் வேறு வேறு கருத்துக்களோடு இருக்கிறபடியால் இவர் ஆல்ரெடி பேங்க் ஆஃப் கனடா மற்றும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஒர்க் பண்ணபடியால் இவரோட முதலாவது விஜயமாக ஃப்ரான்ஸுக்கு போகிறார் வார திங்கட்கிழமை. அதைத் தொடர்ந்து இவர் இங்கிலாந்துக்கு விசிட் பண்ணுறார். இந்த விசிட்டின் மூலமாக இவர் மேலத்தைய நாடுகளிலிருந்து அதிகமான பிஸ்னஸ்களை கனடாவை கொண்டு வரக்கூடியதாயும், கனடாண்ட எக்ஸ்போர்ட்டை யூகே மற்றும் யூரோப் நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு இவர் முயற்சி செய்வார் என்று சொல்லியும் மக்கள் விரும்புகிற கருத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இப்போ கனடாவில் இருக்கிற எக்கனாமிக் பிரச்சனைக்கு மார்க் கார்னி அவர் பொருளாதாரத்துறையில் நிபுணராக இருக்கிறபடியால் இவர் கனடாண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு கூடுதல் பங்கு ஆற்றுவார் என்று சொல்லியும் மக்கள் விரும்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லியும். வெறும் ஏப்ரல் மாத எண்டில் இல்லை மே மாதத்தில் எங்களுக்கு எலெக்ஷன் வரக்கு சான்சஸ் கூட இருக்குன்னு சொல்லியும் மக்கள் கணிக்கினேன். ஏன்னு சொன்னால் இவர் அரசாங்கம் மிக விரைவில் இவர் கலைச்சிட்டு உத்தியோகமாக தேர்தலுக்கு போவார் என்று சொல்லியும் மக்கள் கருத்து தெரிவிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லி. என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம் லைஃப் மிராக்கிள் ரியாலிட்டி லிமிடெடில் ரியல்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றி. அவ்வளோ ஓகேயா?